Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜு கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிஃபினை மெத் லெவலுக்கு எவால்வ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட என்டாமினரெக்ஸை மித்து லெவலுக்கு எவால்வ் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து மித்து பாஸ் ஃபைட்டும் சேர்த்து பண்ணுறோங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ்லேயே நம்ம கிரிஃபின் எவால்வ் பண்ணதுக்கு ஒரு சில ட்ரிபியூட்லாம் எடுத்திருப்போம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபினை வந்து ஷேடோ லெவலுக்கு வந்து நான் எவால்வ் பண்ணியிருப்பேன். நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேடோ லெவலுக்கு எவால்வ் பண்ணி அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிஃபினை எப்படி நான் வந்து ஷேடோவாக மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் வந்து ஆட் பண்ணி விட்றேங்க. சரிங்களா? சரி, ஓகே கைஸ், ரொம்ப பேசாமல் இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரிஃபினை ஷேடோவாக மாற்றுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஸோ ஷேடோவில் ஃபஸ்ட்டு கிரிஃபினோட ஃபெதர் வேணும், அர்ஜென்டாவிஸோட ஃபெதர் வேணும், ரைனோட ஃபெதர் வேணும். ஓகே, மூணுத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரணுமா? ரைட், ஓகே வாங்க கிளம்பலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வெனம் வந்து நான் ஸ்பான் பண்ணி விட்டேன் மேப்பில், அதனால கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் முக்கால்வாசி பொருள் பார்த்தீங்கன்னா வெளியே தான் இருக்கு. ஓகே, சமாளிச்சுக்க வேண்டியது தான். சரி கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்க போகலாம்? அர்ஜென்டாவிஸை பிடிக்க போகலாம். ஷேடோ அர்ஜென்டாவிஸ் அது எங்கே இருக்குன்னே நான் பார்க்கல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன் பிடிக்கிறதுக்கு. ஸோ அர்ஜென்டாவிஸ் ஷேடோவில் எங்கடா இருக்குது? ஷேடோ அர்ஜென்டாவிஸ் இருக்கு. டெசர்ட்டில் தான் எல்லா இடத்துலையும் காட்டுது கேஸ். இங்கே தான் போய் அவனுமா இப்போ நம்ம 84-50 போனோம் இப்போ. ஓகே, 84-50 இந்த இடத்துல நம்ம ஒரு கேவ் வச்சுருப்போம். கேவில் வந்து அப்படியே அங்கே போயிடலாம். ஓகே எஸ், வந்தாச்சு. ஸோ 84-50னா இந்த பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த எஜ்ஜில் எங்கேயோ இருக்கும். ஸோ 84 வந்தாச்சா? 50னா இந்த பக்கம் போகணுமா? ஏறுதா? ஓகே, அப்போ இந்த பக்கம் போகணும். இந்த ஏரியாவில் தாங்க எங்கேயோ இருக்கிறான். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம் ரொம்ப. ஸோ இந்த இடத்துல எங்கேயாச்சும் பறக்கிறான்னா பார்க்கணும். இப்போ 84-50னா இங்கே தான் எங்கேயோ இருக்கு. ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் எங்கேயாச்சும் அர்ஜென்டாவிஸ் பறக்குதா? எங்கேயுமே பறக்கிற மாதிரியே தெரியலையே. அப்புறம் ஏன் இந்த இடத்த அது மார்க் பண்ணி காமிச்சுது? இந்த இடத்துல ஏதோ ரெட் கலர்ல இருக்கு. போச்சுரா போச்சுரா போச்சுரா, மாட்டிக்கிட்டேங்க. டோப்பர் சர 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 சரன்னு ஏறுது. போச்சுரா போச்சுரா. வா, ஜஸ்ட் மிஸ் கைஸ். நான் செத்து போயிருப்பேன். கேக் கூட சண்டை போடணுமா? வேலைக்காவது. பறந்துரு பறந்துரு பறந்துரு. சம்பவம் ஆயிடுச்சு. கிரிஃபினும் செத்துருன்னு நினைக்கிறேன் இப்போ. இந்த இடத்துல ஏன் காட்டல? சரியா போச்சு கேஸ். இப்போ நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல பெட் ஏன் காட்டலான்னு செக் பண்ணணும். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? கேட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா பெட்டை தூக்கிட்டானு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் போச்சு கேஸ். கிரிஃபின் கதை முடிஞ்சிடுச்சு, செத்து போச்சு. தரமான சம்பவம் ஆகி போச்சு. என்கிட்ட இன்னொரு கிரிஃபின் இருக்கா? அதை ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும். கர்மம், பெட் இல்லை கேஸ். ஓகே, டெக்கு ஸ்லீப்பிங் பெட்டே போட்டு விட்டேன். இன்னொரு கிரிஃபின் இதெல்லாம் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இதுலேயே இல்லைனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இருக்கு கைஸ். அப்போ அகெயின் எப்போ வேற இடத்துல போயிட்டு தான் நான் அர்ஜென்டாவிஸை தேடணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே சம்பவம் ஆகி போச்சு இன்னைக்கு. இங்கே போத்த அவ்வளோ கைஸ். ஸோ இங்கே போயிடலாம். 62-70. ஓகே, 62-70 போயிடலாம் கைஸ். ஓகே, வந்தாச்சு. இந்த இடத்துல அர்ஜென்டாவிஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அர்ஜென்டாவிஸ் இருக்கு. இதுவா? இந்த இருக்கு கைஸ். நேராக போகிறான், தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறான் அவனை. இந்த வாங்கு. போச்சுரா 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 போச்சுரா. அடிச்சிட்டேன். அடிச்சவனாலும் பார்த்தீங்கன்னா ஐயோ ரீப்பரு செத்துப்போ. மித்து ரீப்பரு பரவாயில்ல. மித்தெல்லாம் நம்ம ஆள் கொஞ்சம் வேகமாகவே கொண்டு வர்றாங்க. ஓகே, ஃபெதர் கிடச்சிடுச்சு. இந்த ஃபெதரை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம். சரி கேஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டாவிஸ் அடிச்சு உள்ளே எழுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைனோ தானே கேட்டுச்சு. நெக்ஸ்ட் ரைனோ கிட்ட போகும். ஓகே, இந்த இடத்துல ஒரு ரைனோ இருக்கு கேஸ். ஸோ 74-84. ஓகே, 74-84. ஓகே, ஸோ இந்த இடத்துல அது ஒரு கம்பருங்க. ஈஸியாக அடித்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம். பக்கத்தில் யார்? டாக்ஸிக்கா? டாக்ஸிக்காரனாலும் ஒரு வேட்டரே கிடையாது. வாங்கடா. சூப்பர் கேஸ், அடிச்சிட்டேன். முடிஞ்சிடுச்சு, வாங்க போகலாம். அவனை கில் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஒட்டிக்குது. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு போர்ஷன் ரெடி பண்ணி வச்சுக்கணும் போல். ஸோ இது குறைய பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபின் எடுக்கணும் கைஸ். மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் போனோமா? 67-46 போனோம் கைஸ் இப்போ. ஓகே, வாங்க போகலாம். 67-46. ஓகே, இது ஒரு கம்பர் கைஸ். தட்டி தூக்குறோம் இவனை. போச்சுரா, ஆகர் ஆகிட்டாங்க கைஸ். ஏய், எப்படி இவ்வளோ தூரத்தில் ஆகர் ஆகிறீங்க? போச்சு போச்சு போச்சு. நான் கரெக்டாக அடித்தேன், மிஸ் ஆகிடுச்சானா? ஷேடோ லைட்னிங் வைவன் அடிச்சிட்டுனா ஊருக்கு அவன் வந்துட்டாங்க. நான் இவன் அடிக்கணும்னு தான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டான் உள்ள.
கண்ணுக்கே தெரியல கைஸ். ஃபுல்லாக வானவில் விட்டுட்டு இருக்கானுங்க. கண்ணே கூசுது எனக்கு. எங்கே இருக்கான் கிரிப்பின்னு? இது இருக்கான். ஏய் வாடா டேய், ஏகராய் வாடா கிட்ட. ஓ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிரிப்பினையும் பிடிச்சாச்சு கேஸ். சரி கேஸ், நம்ம ரிட்டர்ன் பேஸுக்கு போயிட்டு நம்ம கிரிப்பினை ஃபஸ்ட்டு நம்ம எவால்வ் பண்ணிடலாம். என்ன பேஸ் இவனுங்க கலர் கலராக சுற்றுறானுங்க. எல்லாம் சாவு. இவன் யாரு? கேட்டு மறுபடியும் கேட்டுக்கிட்ட மாட்டானா? இந்த கிரிப்பினையும் பார்த்தீங்கன்னா நான் சாவடிக்க விரும்பல. தப்பிச்சு ஓடிடுறா, தப்பிச்சு ஓடிடுறா, தப்பிச்சு ஓடிடுறா. அநியாயமாக இப்போ வானவில் அடிக்குது கைஸ். இப்போது நான் அதெல்லாம் ஆஃப் பண்ணேன், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. ஓகே ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டு கிரிப்பினை எவால்வ் பண்ணிவிடும். ஓகே வெளியே வாடா கிரிப்பின். ஓகே இவனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷேடோவை நம்ம வந்து மாற்றிடலாம். உள்ள போ, டூல் கிட்ட தூக்கி உள்ள போடு. சூப்பராக இருக்கு கைஸ். ஷேடோ அப்படியே கலர் மாறிட்டு. ஐயோ இங்கே என்னடா எத்தனையோ ஸ்பான் பண்ணி விட்டுருச்சு இவ்வளோ. ஓகே கேஸ், ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிப்பினை நைட் கிங்லேருந்து ஷேடோவாக மாற்றுறோம். இதுக்கப்புறமேட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் லைவில் பார்த்துருப்பீங்க. ஸோ லைவ் வீடியோ பார்க்காத ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஜண்ட் பாஸ் ஃபைட்லாம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிப்பினை நான் ஷேடோவில் வந்து இப்போ லெஜெண்டாக மாற்ற போகிறேன். ஸோ ரைட் ஓகே, ஸோ நம்ம இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மெகத்தெரியம் லெஜெண்டில் எங்கடா இருக்குது? லெஜெண்ட் மெகத்தெரியம் இதோ இருக்குது. ஓகே 2 இடத்துல இருக்குது கைஸ். ஓகே இந்த 2 இடமும் இடமா இடமாச்சே. ஓகே நம்ம இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். 33-52. ஓகே 33-52 போய்ட்டு நம்ம பிடிச்சிட்டு வந்துடும். ப்ளூ அப்ளீஸ்லேருந்து போனால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ப்ளூ அப்ளீஸ் வேணாம். வேல்கனோவில் வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். ஓகே இவன் தான் நினைக்கிறேன். கரெக்ட் கேஸ், கரெக்டாக அவங்ககிட்ட வந்து நின்றுட்ட பாருங்க. ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கிற மெகத்தெரியம் வந்தா வாங்கிக்கோ. முடிஞ்சிடுச்சு கேஸ். காலம் முடிஞ்சது. ஆல்ரெடி லைவ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிபியூட்டை நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த 2 ட்ரிபியூட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிரிப்பினை வந்து எவால்வ் பண்ணி விட்ருவோம். ஓகே இப்போ நான் ரிட்டர்ன் பேஸுக்கு போயிடுறேன். ஓகே இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டு விட்ருவோம். இது எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஓகே சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்க. இதில் ட்ரிபியூட்டுக்கு உள்ளே போட்டு சூப்பர் கேஸ். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். இருங்க வரேன். நல்லா இருக்காங்க கைஸ். லெஜெண்ட் கிரிப்பினும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இவனுக்கு எல்லாம் எக்ஸ்பி எல்லாத்தையும் ஏற்றி விட்ருவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பி ஏற்றி விடுவோம். இது வளர போர்ஷனா? எக்ஸ்பி போர்ஷன் இருக்கு. எக்ஸ்பி போர்ஷன் ரெடி ஆகட்டும். சரி கேஸ் நெக்ஸ்ட்டு மித்து. ஓகே மித்து எவல்யூஷன் கிரிப்பினுக்கு என்ன வேணும்? மித்து எவல்யூஷன் கிரிப்பினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிகாவோட ட்ரிபியூட் வேணும். அப்புறம் கிரிப்பினோட ட்ரிபியூட்டு, பெட்டரானோட ட்ரிபியூட்டா? ஓகே ஷேடோமைன் ட்ரிபியூட்டு. ஓ 4 தேவைப்படுதா? கிகா, கிரிப்பினு, பெட்டரானு, ஷேடோமைன். ஓகே பண்ணிடலாம் கைஸ். ஓகே 1.9 பில்லியன் கைஸ். ஹெல்த்து வேற லெவலு. இன்னும் கொஞ்சம் மியூட்டு ஜெல் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிடுவான். சரி இருங்க ஃபஸ்ட்டு ஹெல்த் ஏறி முடிட்டோம், அதுக்கப்புறம் கடைசியாக மியூட்டு ஜெல் போட்டுக்கும். ஹெல்த் ஏறிடுச்சா? ஹெல்த் ஏறினோடனே மியூட்டு ஜெல் போட்டுக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஓபி லெவல் கிரிப்பின் இருக்கான். ஸோ இவனோட அட்டாக்ஸ்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்கும். ஓகே இவனை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 க்ளோன் போட்டு வச்சுப்போம். திடீர்னு செத்து போயிட்டா கூட ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிப்பினை வந்து மித்தா மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஷேடோமைனை வந்து லாக் பண்ண போகிறோம் கைஸ். சரியா? ஓ இங்கேயே ஒருத்தன் இருக்காங்க கைஸ். 2 இருக்கு. ஓகே இந்த இடத்துல 2 இருக்குது. ஆனால் நான் 90வது லெவலில் போய் பிடிச்சிக்கிறேன். 24-81. ஓகே 24-81 பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோமைன் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அதை பிடிப்போம். ஓகே ஸோ இந்த இடத்துல எங்கேயோ இருக்கிறாங்க கைஸ். அவன் ஷேடோமைன் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதோ இருக்கான். ஏன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ரேம் ட்ராப் ஆகுது எனக்கு. ஒரே அடி தாண்டா ஷேடோமைன். அப்படியே வாங்கிக்கோ. தலையிலே விழுந்துச்சா? 2 அடி வாங்கணுமா நீ? அப்போ பரவாயில்ல கைஸ். இந்த புல்லட் 8 மில்லியன் டோப்பர் ஏற்றிருக்கு. தூங்கிட்டானா? தூக்கத்திலே அவங்க கதை முடிப்போம். முடிஞ்சிடுச்சா? கரெக்டாக தானே அடித்தேன். அப்படியே அவன் மேலே படலை. முடிஞ்சிடுச்சு கைஸ். ஓகே போச்சுரா. நெட்டு கிட்டே போக முடியல கைஸ். போச்சு. வானவில் விட்டான் எவனா. ஃபஸ்ட்டு உள்ளத்துக்கு போடு.
ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ மைனை நாக் பண்ணி அதுட்டு வந்து ட்ரிபியூட் எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மித் கிரிஃபினை வந்து நாக் பண்ணி அதுட்டு வந்து ட்ரிபியூட் எடுக்கணும். ஸோ இருங்க இந்த இடத்துல கண்ணா பின்னான்னு ஸ்பானா வரானுங்க, கொஞ்சம் தள்ளி பண்ணிப்போம். ஓகே ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிரிஃபின் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு போயிடலாங்க. 74-85 74-85 போயிட்டு பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறேன். பார்க்கலாம். இந்த ஓரமாக போனாலே பார்த்தீங்கன்னா அவன் இங்கே எங்கேயோ பறந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 1 இல்லை 2 புல்லட்டில் அவன் மயங்கிடுவான். மித் கிரிஃபின் சூப்பர் கேஸ். இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கணும். ஐ திங்க் 2 புல்லட் இவனுக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன். போச்சுரா போச்சுரா போச்சுரா, இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். பறந்துரு 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 பறந்துரு. அடிச்சேன். இன்னும் ஒரு வாட்டி அடிக்கணும் கைஸ். போட்டான் பாருங்க அவன். ஐயோ இது கிட்ட போனாலே கரண்ட் ஷாக் அடிச்சிட்டு கிடைக்குது கைஸ். போச்சு, கிட்ட போனாலே கரண்ட் ஷாக் அடிக்குது. நானே போயிட்டு உள்ள போயிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே கிரிஃபினோடதே எடுத்துட்டேன். ஸோ இதை போட்டு தள்ளுற வேண்டியதான். இப்போ செத்து போ கிரிஃபின். இங்க பாருங்க ஸ்டாப்பர் எப்படி ஏத்திருக்குன்ட்டு. விட்டா போட்டு தள்ளிருக்கும் போல. ஓகே ஸோ கிரிஃபினோடதையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிகா. ஓகே சூப்பர் கேஸ். இங்கேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான். 84-62. ஓகே 84-62. ஓகே இந்த சர்க்கிள் எங்கேயோ கிகா இருக்கு. ஓகே கிகா தோருக்கு பாருங்க. ஓ சூப்பர் கேஸ். இந்த கிகாக்கு வால்ல லைட் எரியுது. ஓகே கிகா அசையாம நெல்லு. 2 புல்லட்டு தான், டப்பு டப்புன்னு வாங்கிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு புல்லட் டப்புன்னு முடிச்சிடும். பூம் முடிஞ்சிடுச்சு. கிகாவையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே பிடிச்சிட்டேன். மற்ற கம்பேர் பண்ணும்போது கிகா கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே ட்ரிபியூட் எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒன்று பிடி மட்டும் எடுக்கணுங்க. அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே மித்து பெட்டடும் எங்கே போய் பிடிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே இங்கே இருக்கு நம்ம பேஸ் கிட்ட. ஓகே நம்ம பேஸ் கிட்டே போய் பிடிக்கலாங்க. ஐயோ நம்ம பேஸ் கிட்டே என்னென்னமோ சுற்றிட்டு இருக்கு. இன்ஃபர்னல் பிளட் வைபின். ஓகே பார்த்துட்டேன். இது ஒரு கம்பருங்க. ஓகே ஒரே டாட் தாங்க, கரெக்டாக அடிச்ச ஒரு டாட்டு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செத்தேன். ஓகே கரெக்டாக அடிச்சிரு 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 அடிச்சிரு. இந்த புல்லட்டுக்கு ரேஞ்ச் கம்மி கேஸ், ஆனால் செம்ம பவர்ஃபுல். முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ கிரிஃபின் எவால்வ் பண்ணதுக்கு எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஓகே வாங்க போகலாம். போய்ட்டு இந்த கிரிஃபினை போயிட்டு எவால்வ் பண்ணும். நெக்ஸ்ட் இண்டோமினராக்ஸை எவால்வ் பண்ணும் பாஸ் ஃபைட்டுக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் இன்றைக்கே கூட பண்ண ட்ரை பண்ணிவிடுவோம். ஓகே ஸோ க்ளோன் ஃபுல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம ஒரு டூல் கிட் ரெடி பண்ணுவோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இடத்த சுற்றி ஷீல்டு இருக்குது பாருங்கள். இந்த ஷீல்டை பற்றி நான் சொல்லவே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஷீல்டு. ஸோ லெஜண்ட் பாஸ் ஃபைட் அடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது அன்லாக் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சுற்றி ஷீல்டு போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டைனமும் நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு நம்புகிறேன். அவ்வளோதான். சரி ஸோ இப்போ மித்து எவல்யூஷனில் கிரிஃபின் ஃபஸ்ட்டு எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். மித்து ஹார்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மித்து கிபிலும் மித்து ஹார்ட்டும் இல்லை. ஓகே நம்ம அதை ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மித்து கிபில். ஓகே மித்து கிபிலில் ஒரு 3 போடு. 3 2 எது கிடைக்குதோ. ஓகே 3 வருது. ஸோ இப்போ இந்த கிபிலையும் நம்ம அந்த ஹார்ட்டையும் க்ளோன் போட்டு வச்சுக்கலாம். திங்க் இந்த மோடெல்லாம் க்ளோனிங் இல்லாமல் வாய்ப்பே கிடையாது முடிக்கிறதுக்கெலாம். அப்படி முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1.5 வருஷம் இந்த கேம் விளாடணும், தான் முடிக்க முடியும். ஓகே போதுங்க. ஸோ கிட்டத்தட்ட 6000 ஹார்ட் வந்துருச்சு. 14 போடுறேன். ஓகே நம்ம கிரிஃபினோட டூல் கிட் ரெடி பண்ணியாச்சு. மித்து கிரிஃபினோடது இதுக்கு உள்ள போடு, வெளியேடு. சூப்பர் கைஸ். செம்ம கலராக இருக்கான் கைஸ். க்ரீன் அண்ட் கோல்டு. நல்லா இருக்கு. மித்து சூப்பர் கைஸ். ஓகே
ஆனால் இது க்ரீன் கலரில் வந்திருக்கு. இதுவே நம்மளுக்கு அசண்டஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இவன் பெட்டரான் ஸ்பான் பண்ணுறானா? பெட்டரான் பேபி, பெட்டரான் பேபியே பெட்டரான் சைஸில் இருக்குது. ஓகே, 4 பில்லியன் ஹெல்த்து போட்டு வேற லெவலு. ஓகே, நம்ம கிரிஃபினை பார்த்தீங்கன்னா இப்போ மெத்து லெவலுக்கு சூப்பராக புஷ் பண்ணிட்டு போயாச்சு. சூப்பர் கேஸ், சும்மா வேற மாதிரி இருக்கு பாருங்க கிரிஃபின். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டாமினரெக்ஸையும் நம்ம மெத்து லெவலுக்கு புஷ் பண்ணிட்டு போனோம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் கேஸ். சூப்பர் கேஸ், ரெக்ஸும் நம்மளுக்கு இண்டாமினரெக்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா? ஓகே, மெத்துரெக்ஸு மெத்துரெக்ஸு மெத்துரெக்ஸ் இங்கே இருக்கு. ஓகே, நம்ம இருக்க இடத்த பக்கத்துலேயே ஒன்று இருக்குது கேஸ். 3163. ஓகே, நம்ம போயிட்டு அதை போயிட்டு புஷ் வந்துடலாம். 3163. ஓகே, வந்தாச்சு. இது என்னடா இது? கேட் இந்த ரெக்ஸ் தானா? ஓகே, மித்ரெக்ஸ் பார்த்துட்டேன். மித்ரெக்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லை கைஸ். எங்க கைஸ் போச்சு? தானே பார்த்தேன், கண்ணுக்கு முன்னாடி திடீர்னு மறைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங். ஓகே, ஒரு அடி விழுந்தது. இன்னும் ஒரு அடி. அடிக்கடி மறைஞ்சு. ஓகே, விசிபிள் நான் கம்மியாக வச்சிருக்கேனா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வருது. மறைஞ்சிரு மறைஞ்சிரு மறைஞ்சிரு. போச்சு, வானவில் விட்டானுங்க. ஒருத்தன் வானவில் விடுறானா, ஒருத்தன் கரண்ட் ஷாக் விடுறான். ஓகே, ரெக்ஸ் மயங்க அடிச்சாச்சு. இப்போ பிரச்சனையே அந்த கேட் கிகா கிட்ட போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னால். சரி, இருந்தாலும் போயிட்டு அந்த ரெக்ஸ் அடிச்சா ட்ரிபியூட் எடுத்துக்கலாம். போடு, செத்து போனா கூட அதோட பவர் நம்மளுக்கு வேலை செய்யுது. முடிஞ்சிச்சு கேச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டோமினரெக்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இருங்க இருங்க, எவனா என்ன அடிக்கிறான். சரி, அடிச்சுட்டு போட்டோம். ஓகே, இந்த இடத்துல வேணாம். ஸோ இந்த இடத்துல 2 இருக்கா? ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு போகலாம் கைஸ். டேய் டேய் டாக்ஸிக், ஓடிப்படா, செத்துப்படா. முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துக்கு போகணும்னா இங்கே போயிட்டு அங்கே போகணும். கரெக்டாக இதோட எண்டிங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுன்னு இது இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஆல்ஃபா வண்ணமயமாக சுற்றிட்டு இருக்காங்க. ஷேடோ இண்டோமினரெக்ஸ். இங்கேயே ஒரு ரெக்ஸ் இருக்கு பாருங்களேன். ஓ, இன்ஃபர்னல் அவன். ஓ, ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒரு பாருங்க. 19 பில்லியன் கைஸ். இவனுக்கு எழுத்து 3 டாட் அடிக்கணும் மேலே. பார்த்துக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்கான். கிட்ட போகாமல் எட்ட இருந்து அடி அடின்னு அடிச்சு பிடிச்சிட்டு போயிடுவோம். 1 அடி விழுந்துருச்சு. அப்படியே பறந்து போ. ஒரே இடத்துல 2 பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. ஓகே, இன்னொரு அடி வாங்கிடா. செம பெருசா இருக்காங்க சிவன். விழுந்துச்சா 2வது அடி? ஓகே, 2வது அடியும் விழுந்துருச்சு. ஸோ 3வது இன்னும் ஒரே அடியை அடிச்சு அவனை நாக் பண்ணி பிடிக்கிறோம். இருக்கான். 3வது அடி வாங்கிடா. என்னடா காட்டுற தானே அடிச்சேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. சூப்பர் கேஸ். அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டோமினரெக்ஸையும் வந்து எவால்வ் பண்ணி விட்டுறலாம். இந்த இடத்துல என்னது 2 3 எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? இப்போதாங்க இந்த மாதிரி நான் பார்க்குறேன். மறைஞ்சிடுச்சு. நல்லா இருந்துச்சுல்ல அது 2 3 பார்க்கறதுக்கு. ஏதா பண்ணாதரா. ஸ்பான் பண்ணி விட்றாங்க. ஸ்பான் பண்ணி விட்டா நான் பறந்துடுவேன். நைஸு, வீட்டு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் அடிச்சு விட்ருவோம் கைஸ். ட்ரிபியூட்டை க்ளோன் போட்டாச்சு. ஸோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுடுறேன். இப்போ இண்டோரெக்ஸ். என்ன கீழே உதறது? என்னாச்சு? இவ்வளோ நேரம் இந்த பிரச்சனை இல்லை, இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை வந்திருக்கு. மேக்ஸ் லெவலில் தானே இருக்கு. மேக்ஸ் லெவலில் தான் இருக்கு. அரோரா பவர் இருக்கா? சரி கேஸ்.
ரொம்ப பெருசாக இருக்காங்க மித் இண்டோமினர் எக்ஸு. இவனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ் ஃபைட் இவன் தான். ஃபிட்டிலிசர் எக்கு, சிங்க் ஓரு, மித்து சில்க்கு. மித்து சில்க்கும் ஃபிட்டிலிஸ்ட் எக்கும் கேட்குதா? அப்படின்னா மித்து ஹைடை நான் க்ளோன் போட்டு அதோட சில்காக இப்போ நான் மாற்றி ஆகணும். மித்து ஹைடு இதுதானே, மித்து ஹைடு இது இருக்கு. ரொம்பலாம் தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது சில்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் போட்டு எடுத்துக்கலாம். சில்க்கு கிடச்சிச்சா இந்த சில்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே போதும். அது வெறும் 150 தான் கிடச்சி, நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்கு ஓகே. அவனோட சேடல் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவனுக்கு இப்போதைக்கு இந்த சேடல் போதும். பாஸ் ஃபைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சேடல் கிடைக்கும், அந்த சேடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த பாஸ் ஃபைட் நம்மளுக்கு செம்ம டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மித்து வந்து கரண்ட் ஷாக் விட்டு அடிப்பான். நைஸ் கைஸ். மொத்தமாக இப்போ எவ்வளோ இருக்குது? 3 பில்லியன் இருக்கணும். ஓகே 3 பில்லியன் ஹெல்த் இருக்குது. ஓகே முடிஞ்சிச்சு கைஸ். இண்டோமெண்ட் ட்ரக்ஸோட ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மித்து பாஸ் ஃபைட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மித்து பாஸ் ஃபைட் ஒரே ஒரு பாஸ் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். தெரியோட இது மட்டும் இருந்தால் போதுமா? ஓகே ஹைஸ். தெரியை நாக் பண்ணி அதுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூட் தூக்கிட்டு வரேன். மித்து தெரி. ஓகே 65 79 போகணுமா இப்போது? ஓகே வாங்க போகலாம். 65 79. ஓகே கரெக்டாக வந்துட்டேங்க. இது ஒருக்காம பாருங்க. பார்த்தோன்னா இன்கேம் மாரி கொஞ்சம் ஆனால் பெருசாக இருக்கான். ஒரே டாட் முடிஞ்சிடுச்சு. எதுப்படா அவனோட டெட் பாடி அடித்தா கூட எனக்கு பாருங்களேன் சரியாக எனக்கு இது ஏறுது. கரெக்டாக அவனோட ஐஸ் பவர் விட்றான். அதே மாதிரி நானும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வைவின் வேறு அங்கே சுற்றிட்டு இருக்கு. சரி வேறு ஆப்ஷன் இல்லை, அதை போட்டு தள்ளி தான் ஆகணும். நான் இன்ஃபர்னல் பிளட் வைவின் செத்துப்போ. இங்கே எவனும் இருக்கக்கூடாது. செத்துப்போ. யார் இது? நாக்லின். நைட் கிங் நாக்லின். வேணாம் போட்டுடலாம். வேற லெவலில் சம்பவம் நடக்குது. டெட் பாடி இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஷாக் விடுறது. இந்த இடத்துல அடிக்கடி டைனோ ஸ்பான் ஆகுது. சுற்றி வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் நான் வச்சு விட்டுறலான்னு பார்க்குறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டைனோ எதுவும் ஸ்பான் ஆகாது. சரி இந்த தெரி இருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த தெரியோட ட்ரிபியூட்டையே நான் வந்து க்ளோன் போட்டு விட்டுறேன். ஓகே தெரியோட ட்ரிபியூட்டையும் பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டேன். இதை தூக்கி இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மித்து பாஸ் ஃபைட்டுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிடணும். மித்து பாஸ் ஃபைட். ஓகே ஸோ வாங்க பாஸ் ஃபைட் கோடிலாம். பாஸ் ஃபைட் பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோனும் இருக்குது. அங்கே போய்ட்டு க்ளோன் போட்டுக்கலாம். ஓகே நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த இண்டோமினர் எக்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக க்ளோன் போட்டு விடுவோம். தெரிஞ்சு ஒரு 20 இண்டோமினர் எக்ஸ் ஆச்சும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு தெரிஞ்சு போதும். ஸோ ஒரே ஒரு இண்டோமினர் எக்ஸ் மட்டும் நான் இங்கே வச்சிடுறேன். ஓகே ஸோ உள்ள ட்ரிபியூட் போட்டேன். இப்போ இண்டோமினர் எக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே நிறுத்தி விட்டுருவோம். இவனோட பவர்லாம் நான் பெருசாக செக்கு கூட பண்ணி பார்க்கல, அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ள எவ்வளோ டேமேஜ் கொடுப்பானுங்க அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ரெடி. ஸோ எல்லா இண்டோமினர் எக்ஸையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டேன். சும்மா கொச நிற்கிறானுங்க. ஸோ நியூட்ரலில் போட்டு விட்டுறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸையும் நான் சமன் பண்ணி விட்டுறேன். ஓகே மித்து பாஸ் சமனிங். எப்படி இருக்கானு பாருங்களா? கொசன்ட்டு நான் இந்த இடத்துல நிற்கிறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே கரண்ட் ஷாக் அடிக்கும். இப்போ இவனுங்க எல்லாருக்குமே கரண்ட் ஷாக் அடிக்கும். எப்படி சமாளிக்க போகிறானுங்க தான் தெரில. பார்க்கலாம். வந்துட்டாங்க. டேமேஜ் பார்த்தீங்களா வந்து சிச்சோ. என்னோட கிரிஃபின்லாம் என்ன பண்ணுன்னு தெரில. இருந்தாலும் கைஸ் போட்டானுங்க. போட்டு தள்ளிட்டானுங்க. அட்டேங்கப்பா டேமேஜ் ஓபியாக கொடுத்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டோமினர் எக்ஸ்லாம் ஓபியான இண்டோமினர் எக்ஸாக இருக்குது. பார்த்தா மேக்ஸ் லெவலில் புஷ் பண்ணி விட்டோம்ல. இவ்வளோ இண்டோமினர் எக்ஸே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கம்மியான இண்டோமினர் எக்ஸ் வச்சு அவனை முடிச்சு விட்ருக்கலாம். ஓடு
சாடல் வேற லெவலு. டிராகன் பால் கிடச்சிருக்கு கோகோட சூப்பர் சைன் ஃபார்மோட. நல்லா இருக்காங்க இந்த பாஸ். ரைட்டு, எவ்வளோ பெட்டரான பேபி வேற ஸ்பான் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. சூப்பர் கேஸ். ஸோ இன்னைக்கு பாஸ் ஃபைட் சப்புன்னு முடிஞ்சு போச்சு. நம்ம ஏன்னா பவர்ஃபுல்லாக மாறிட்டோம், பாஸ் டம்மி ஆயிடுச்சு. நான் நினச்சேன் கரண்ட் ஷாக் விடுவான்னு நினச்சேன், பட் கரண்ட் ஷாக் விடுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவனை டைம் கொடுக்கல, போட்டு தள்ளிட்டானுங்க. இது இன்க்வீட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்க்வீட் 400 ரெடி பண்ணிடலாங்க. இந்த டிராகன் பாலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய க்ளோன் போட்டுக்கிறேன். ஸோ இங்கேயே க்ளோன் போடுறது தான் நம்மளுக்கு என்னமோ பெட்டர். ஓகே கேஸ், ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபினியோ அப்புறம் இண்டோமினரக்ஸையும் எவால்வ் பண்ணி நம்ம வந்து மித்து பாஸ் ஃபைட்டை சூப்பராக முடிச்சிட்டோம். நான் நினச்சேன் இந்த மித்து பாஸ் ஃபைட் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட இண்டோமினரக்ஸ் சும்மா வேற மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிறான், அதனால பார்த்தீங்கன்னா சட்டுன்னு முடிச்சு விட்டானுங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவன் டேமேஜ் மித்து பயங்கரமாக கொடுத்தான், பட் ஆனால் நம்ம இண்டோமினரக்ஸ் கொஞ்சம் நிறைய ஸ்பான் பண்ணி விட்டோம்ல, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சப்புன்னு முடிஞ்சு போச்சு. ஸோ ஓகே எஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கெஸ்.